ஓம் கம் கணபதையே நமக. ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். பார்வதி பரமேஸ்வரால் துணையோடும் எம்பெருமான் விநாயகப் பெருமானின் அருளாசியோடும் வள்ளி தேவசேனா சமேத எம்பெருமான் முருகப்பெருமானின் திருவருளோடும் நவ கிரகங்களின் துணையோடும் இந்த பதிவினை ஆரம்பிக்கின்றோம். இந்த அருமையான காணொளியில் நாம் காணப்போவது சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு பெயர்ச்சி. இந்த சுக்கிர பகவான் அப்படின்னாலே, சுக்கிலம் அப்படின்னாலே வெள்ளை, அந்த சுக்கிரன் அப்படின்னாலே சந்தோஷக்காரகன், பொழுதுபோக்குக்காரகன், களத்திரக்காரகன். இந்த உலகம் ஜீவிதம் அப்படியே உழன்னு இருக்கிறதே ஒரு சந்தோஷத்துக்கு தான். எல்லாருக்கும் பாருங்கள், என்டர்டெயின்மெண்ட் கண்டிப்பாக வேணும். என்டர்டெயின்மெண்ட் இல்லைன்னாலே அந்த வாழ்க்கையை ஒரு இது அது அதுக்கும் மேலே, அதுக்கு தான் சுக்கிரனுக்கு மேலே அந்த குரு தேவகுரு. எப்படின்னா எல்லாம் பொழுதுபோக்கு எல்லாம் கடந்து வந்தது குரு. அந்த வகையில் இந்த அசுரகுருவின் பயிற்சி அற்புதமான ஒரு பயிற்சி. இந்த அசுரகுரு இதுவரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மகர ராசி அப்படிங்கிற இடத்துல, இங்கே தான் செவ்வாயோட உச்சமான வீடு. அந்த இடத்துல இந்த சுக்கிர பகவான் இருந்துக்கிட்டு இருக்கார். காலச்சக்கர தத்துவத்தின்படி 10வது இடம். இப்போ அதுலேருந்து விலகி 5/2/2026 முதல் 1/3/2026 வரைக்கும் இந்த சுக்கிர பகவான் கும்பராசியில் பயணிக்க போகிறார். இந்த கும்பராசியில் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகு பகவான் பிரம்மாண்டத்திற்கு அதிபதி, யோகக்காரகன். அந்த யோகக்காரகனோட இந்த சந்தோஷக்காரகன் இணைய போகிறார். ஆக்சுவலாக இணைவு அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட டிகிரி வரைக்கும் தான். ஆனாலும் ராசியில் 2 பேரும் இருப்பா. ஒரே வீட்டில் இருப்பா, பக்கத்து சேருங்கிற மாதிரி. இந்த ராகுவோட இந்த சுக்கிர பகவான் சேரும்போது சில ராசிகளுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஏன் அப்படின்னா, யோகக்காரகனோட இந்த சந்தோஷக்காரகன் சேரும்போது மிக பிரம்மாண்டமான ஒரு சந்தோஷத்தை கண்டிப்பாக அந்த இதில் கொடுக்கறதுக்கு இந்த சுக்கிர பகவான் தயாராக இருக்கார். கும்பராசியில் 5/2/2020 முதல் 10/2/2026 வரைக்கும் இந்த சுக்கிர பகவான் செவ்வாய் பகவானின் நட்சத்திர சாரமான அவிட்டம் நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ணுறார். அதற்கு அடுத்தபடியாக 11/2/2026 முதல் 20/2/2026 வரைக்கும் சதயம் நட்சத்திரம் ராகுவோட நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ண போகிறார். அற்புதம். அடுத்தபடியாக 21/2/2026 முதல் 1/3/2026 வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரம், அதாவது குருவோட நட்சத்திர சாரத்தில் சஞ்சாரம் பண்ண போகிறார். இந்த கும்பராசியில் சஞ்சரிக்கும் காலம் அப்படிங்கும்போது கால புருஷ தத்துவத்தின்படி 11வது இடம் லாபஸ்தானம். 11ஆம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய இந்த சுக்கிர பகவான் ராகுவுடன் இணைந்து அற்புதமான ஒரு சந்தோஷத்தை சில ராசிகளுக்கு அற்புதமாக கொடுப்பார். சில ராசிகள் கொஞ்சம் கவனமாக இருந்து அந்த சந்தோஷத்தை நம்ம கவனமாக எடுத்துக்கணும். அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் கும்பராசியில் சஞ்சரிக்கும் காலம் எப்படிப்பட்ட காலம் என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். அதேமாதிரி நிறைய பேர் ஜாதகம் பார்க்கணுங்கிறீங்க. என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க, கொடுத்துருக்காங்க கீழே. அந்த நம்பருக்கு வாங்க, பேசுங்க, உங்களோட சுய ஜாதகத்தை பார்த்துக்கலாம். ரொம்ப சந்தோஷம். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? அன்பான கும்பராசி நேயர்களே, இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு பெயர்ச்சி. இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு அற்புதம் தான். ஏன்னா சுகாதிபதி, பாக்யாதிபதி, 4/9 கூடையவர். ரொம்ப அற்புதம். என்னதான் சொத்து சுகம் எல்லாம் இருந்தால் கூட அனுபவிக்கணும்ல, அந்த பாக்யதை வேணும்ல, அந்த பாக்யாதிபதியும் அவர் தான். இந்த 4/9 கூடையவர் இதுவரைக்கும் எங்கே தானே உங்களோட விரயம் அப்படிங்கிற 12ஆம் இடத்துல இருந்தார். விரயங்கள் அப்படின்னாலே நம்மளோட சந்தோஷங்கள் பூர்த்தி ஆகுது. அதுதான் மோட்சம்னு வச்சது 12ஆம் இடத்தை. மோட்சம் அப்படின்னாலே இறுதி அப்படின்னு அர்த்தம். இந்த இறுதி எப்படி வேணாலும் கிடைக்கும். இப்போ ஒரு சினிமாவுக்கு போகிறோம், அந்த சினிமா தான் வாழ்க்கையோட ஆரம்பம் அப்படி வச்சுக்கோங்க. அந்த சினிமா முடிகிறது தான் இறுதி. அப்போ நீங்கள் அதை முடிச்சுட்டு வரீங்கள, உங்களோட விருப்பம் பூர்த்தி ஆகிறதில்ல, அந்த விருப்பம் பூர்த்தி ஆகிறது தான். அதுதான் இந்த ஆத்மா இதாகும்போது அந்த மோட்சம் நமக்கு கிடைக்கிறதுன்னு சொல்கிறோம். அப்போ இந்த 12ஆம் இடம் அப்படிங்கிறது அயன சயன போகஸ்தானம், விருப்பஸ்தானம், மோட்சஸ்தானம். அந்த இடத்துல சுக்கிர பகவான் உங்களோட விருப்பங்களை பூர்த்தி பண்ணி வச்சார், உங்களோட எண்ணங்களை பூர்த்தி பண்ணி வச்சார். நீங்கள் நினைச்ச காரியங்களை நினைச்ச மாதிரியே செஞ்சு கொடுத்தார், எல்லாமே பண்ணார். அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் எங்கே வராருன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஜென்ம ராசிக்கு வரார். ஜென்ம ராசியில் ஆல்ரெடி ராகு பகவான் இருக்கார்.
ராகு வந்தோடனே கொஞ்சம் குழப்பம் உங்களுக்கு இருந்திருக்கு. ஆனால் குருவோட பார்வை விழுறதுனால கொஞ்சம் சமாளிக்கிறீங்க. சவாலே சமாளி. அந்த வகையில் சுக்கிரனும் வந்து இணைகிறார். தேவகுருவின் பார்வையும் விழுது, சுக்கிர பகவான் இணைவும் இருக்குது. 2 அசுர குரு சுக்கிர பகவான், தேவகுரு பிரகஸ்பதி குரு பகவான் 2 பேரோட அவரோட பார்வை விழுது, இவர் இணைவு. ஸோ சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். பொழுதுபோக்கு அம்சங்களில் நாட்டம் அதிகரிக்கும். நீங்கள் எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக இருக்கும். இந்த நேரத்தில் இளைய உடன்பிறப்புகளின் மூலம் ஒரு சந்தோஷமான தகவலை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உத்தியோக விஷயமாக நீங்கள் எடுக்கும் சில முயற்சிகள் உங்களுக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். அதுமாதிரி தொழில் வியாபாரம் அப்படிதான். தொழில் அதிபர்களெல்லாம் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறதுனால ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும். முன்னேற்ற பாதையில் தான் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பயணங்களை மேற்கொள்வீர்கள். இந்த நேரத்தில் விலை உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் கடன் வாங்காமல் வாங்குங்க. இல்லை மீடியம் கடன், மினிமம் கடன் அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. ஆனாலும் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை தான் கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுக்கும். குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான செய்தி கண்டிப்பாக இருக்குங்க. பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அற்புதமான ஒரு சந்தோஷம் செய்தி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. பிப்ரவரி 15 அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும். நீங்கள் எடுக்கிற காரியங்கள் ரொம்ப இதாக இருக்கும். அந்த சந்தோஷமான தகவல் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக காதுக்கு வந்து இனிமையாக அமையும். ஆக இந்த சுக்கிர பகவானின் பேச்சு உங்களுக்கு அதி அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய மாற்றம் அற்புதமாக கிடைக்கும். புதுசாக வேலை தரக்கூடியவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பாக அமையும். அடுத்தபடியாக உத்தியோகம் சரி, தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவாளுக்கு முன்னேற்றம். சில பேருக்கு புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைக்கும். ஆனால் கவனமாக மேற்கொள்கிறது நல்லது. சரியா? ஏன்னா என்ன தான் இருந்தாலும் 5ஆம் இடத்துல குரு வந்து வக்கரகதியில் இருக்கார். அந்த வக்கர நிவர்த்தி ஆகிடுத்தினால நீங்கள் தான் ராஜா. அதற்குலாம் கொஞ்சம் பொறுமையாக காய நகர்த்துங்க. அடுத்தபடியாக இந்த அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அற்புதமான ஒரு காலகட்டம், சந்தோஷமான காலகட்டம். திடீர்னு இந்த கட்சியிலேருந்து அந்த கட்சிக்கு தாவுவீங்க இல்லையா? அங்கே அந்த இன்னொரு கட்சியில் உங்களுக்கு புதிய பதவி பொறுப்பு எல்லாம் கிடைக்கும். கலைத்துறை நண்பர்கள் கண்டிப்பாக டெக்னீஷியன்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க. அவங்களுக்குலாம் பெரிய மாற்றம் கிடைக்கும். கேமராமேன், எடிட்டர், அந்த மறைவு வேலைகள்லாம் செய்கிறது அவங்களுக்கெல்லாம் பெரிய மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். நல்ல வருமானம் கிடைக்கும், நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கக்கூடிய பெண்கள் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா கொஞ்சம் உறவினர்கள்லாம் உங்கள் வீட்டுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் அடிக்கடி இந்த காலகட்டத்தில். அப்போ உங்களுக்கு வேலை பளு அதிகமாக இருக்கும். அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். இருந்தாலும் மனசில் சந்தோஷம் இருக்கும். சரியா? அடுத்தபடியாக உத்தியோகத்துக்கு போகிற பெண்கள் அவளுக்கெல்லாம் கேட்கவே வேண்டாம். அற்புதமான ஒரு காலகட்டம். பிப்ரவரி 15ஆம் தேதி அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான செய்தி காத்திருக்கிறது. அடுத்தபடியாக படிக்கிற குழந்தைகள் நல்லா படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த குழந்தைகளுக்கு கிடைக்கும். ஆனால் இந்த மனசு சஞ்சலம் இருக்கும். எப்படின்னா இந்த டைவர்ஷன் சொல்லுவா பற்றியில் அது கிடைக்கும். எப்படின்னா படிச்சுட்டே இருக்கும்போது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த மொபைல் பார்க்குறது, அது சிஸ்டம் பார்க்குறது அந்தமாதிரி இருந்துடுவீங்க. அது கொஞ்சம் படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். படிக்கிற போது படிப்பு, விளையாடுற போது விளையாட்டு, பொழுதுபோக்கு இருக்கும்போது பொழுதுபோக்கு, அந்த மாதிரி நீங்கள் அதை கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. மற்றபடி வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்கள் அவளுக்கெல்லாம் நான் சொன்ன மாதிரி பிப்ரவரி 15 ஒரு நல்ல செய்தி கிடைக்கும். அதுவே உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும். கண்டிப்பாக இந்த கும்பராசி அன்பர்கள் புற்றுக்கோயில் போயிட்டு வாங்க. எப்போவுமே அதான் சொல்லுவேன், புற்றுக்கோயில் போயிட்டு வாங்க. வெள்ளிக்கிழமை போயிட்டு வாங்க. வெள்ளிக்கிழமை போயிட்டு அப்படியே அங்கே இருக்கிற நவகிரகத்தில் இருக்கிற சுக்கிர பகவானையும் வழிபாடு பண்ணுங்க. இங்கே புற்றுக்கோயில் அம்பாள் வழிபாடு பண்ணுங்க, நாகர் வழிபாடு பண்ணுங்க. இந்த நவகிரகங்களில் உள்ள அந்த சுக்கிர பகவானை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம், தொழில் வியாபாரத்தில் ஒரு ஏற்றம் எல்லாமே கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்குற சில காரியங்கள் அற்புதமாக நிகழும். வருமானம் நல்லபடியாக வரும். ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணுறதுனாலே சுகாதிபதியும் பாக்யாதிபதியுமான சுக்கிர பகவான் உங்களது ஜென்மராசியில் ராகுவுடன் இணைந்தாலும் குருவின் அற்புதமான பார்வையை பெற்று அதி அற்புதமான ஒரு வாழ்க்கை பயணத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான காணொலியில் உங்களை அற்புதமாக சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.